25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்தான். ஆபிரகாம் முதிர்ந்த வயதுள்ளவனாக இருக்கும்போது என்கிற அந்த வார்த்தை கொண்டு நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக கண்களை மூடி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதாகமத்தில் யாரெல்லாம் முதிர்ந்த வயதுள்ளவர்கள் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். அது நமக்கு எத்தனையோ காரியங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது. அதை பார்க்கிறவர்களும் என்னிடத்தில் அவர்கள் தொலைபேசியிலோ நேரடியாக காணும்போது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று அநேக சொல்வதை கேட்க முடிந்தது. அதில் யோசுவாவை குறித்து நம்ம முதிர்ந்த வயதில் யோசுவா 110 வயது என்கிற யோசுவாவை குறித்து நம்ம அநேக வாரங்கள் பேசினோம். இன்று கடைசி வாரமாக யோசுவாவை குறித்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். இன்றைக்கு தலைப்பு என்னென்னா, கர்த்தரையே சேவித்த யோசுவாவின் குடும்பம் என்கிற இந்த தலைப்பில் தான் தியானிக்க போகிறோம். நாம் யோசுவா எழுதின புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. புறஜாதிகளை குறித்து அல்ல, இயேசுவை அறியாதவர்களை குறித்து சொல்லலை. எகிப்திலிருந்து நடத்தி வந்த மோசையின் மூலமாக, கில்காலிலிருந்து தன் மூலமாக நடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கவில்லை என்பது தான் அர்த்தம். இல்லைன்னா அந்த வார்த்தை வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதை சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாரு, பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கேள்வி கேட்க, பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்க என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். யாரை என்கிற ஒரு கேள்வியை, அப்போ யாரை நாம் சேவிக்க வேண்டும்? யோசுவா குடும்பமாக கர்த்தரை சேவித்ததை போல நீங்களும் நானும் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, நதிக்கு அப்புறத்தில் உள்ளவங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ சொல்கிறார். உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் சேவித்தார்களா? அவர்களை சேவித்ததை போல அவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாச பண்ணுகிற தேசத்தின் குடிகளாக எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ என்ற பல அப்படி கேட்டுட்டு அடுத்த சொல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய். அப்போ அவ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்றா சேவிக்க இல்லை அப்படின்னா, நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நாங்கள் குடும்பமாக கர்த்தரை செய்வோம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் தன்னுடைய அறிக்கையை தீர்மானித்ததை அவன் உண்மையாக சொல்கிறான். அதனால்தான் யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் வரை நடத்துவது மாத்திரமல்ல, 110 வயது உள்ளவரையும் வாழ்வதற்கு அவன் குடும்பமாக கர்த்தரை சேவித்ததுனால தேவன் யோசுவாவை அவ்விதமாய் நடத்தினார். வெளிப்படத்தில் விசேஷத்தில் கூட 7 சபை கைகளுக்கு அதில் ஒரு சபையில் எழுதும்போது ஆண்டு சொல்கிறார் இல்லையா, நீங்கள் கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை கொண்டு, பாகால் தெய்வமானால் ஏன் 2 மனமாக நீங்கள் குந்தி நடக்கிறீர்கள்? ஒன்றா அப்படி இருங்க, உங்களை இப்படி இருங்கன்னா அங்கேயும் தேவன் நம்ம எச்சரிப்பான காரியத்தை நம்ம சொல்ல முடிகிறது. ஆனால் குடும்பமாக நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும்.
நான் பல சபைகள் ஊழியம் செய்தாலும் எனக்கு நான் செய்த ஒரு சபையில் வந்தவர்களெல்லாம் அத்தனை பேர் குடும்பமாக தான் குடும்பமாக வருவார்கள். அந்த கூட்டத்தில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டிலேருந்து வரும்போது பிள்ளைகளை முன்னாடி விட்டு பின்னாடி பெற்றோர்கள் வருவார்கள். அப்போ அந்த காலத்தில் இந்த வசதிகளெல்லாம் கிடையாது. எல்லா குடும்பம் அப்படி இருப்பான், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். வந்து சர்ச்சுக்கு வந்தோடனே அவளை முன்னாடி உட்கார வைத்து இவளை பின்னாடி உட்காருறது அவங்கள வழக்கம். ஆனால் நாளடைவில் அப்படி குடும்பமாக ஆராதித்து அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாளில் எல்லாமே நல்ல வசதியாய், நல்ல வாழ்க்கையாய், நல்ல வேலையிலும் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருப்பதை நான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் பல இடங்களிலேயே யோசுவா சொன்னதை போல் குடும்பமாக அநேகர் என்ன செய்யலை, ஆராதிக்கலை. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் நீங்களும் தீர்மானம் பண்ணோம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற தீர்மானத்தை நாம் எடுத்து தேவனுக்காக வாழும். பொதுவாகவே தேவன் குடும்பத்தை விரும்புகிறார். அதனால்தான் ஏதெனில் தனிமையாக மனுஷனை நடத்தாமல் அவனை குடும்பமாக தேவன் படைத்தார். அதில் முதல் குடும்பம் தோற்று போயிற்று. நீங்கள் நோவாவினுடைய காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பேலை 300, 50, 30 அகல நீளம் என்கிற அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அதற்குள் வருவதற்கு தான் தேவன் அந்த பேலை கட்டினார். ஆனால் அந்த பேலைக்குள்ளே யாருமே குடும்பமாக வரல. ஆனால் அந்த பேலைக்குள்ளாக அந்த நோவாவின் குடும்பம் மாத்திரம் என்ன செய்தார், உள்ள பிரவேசித்தா தேவன் பாதுகாத்தார். அங்கேயும் நம்ம குடும்பத்தை தான் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா குடும்பமாக தான் வந்தாங்க. பார்வம் முதல்ல நீங்கள் மாத்திரம் போங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் கடைசி எல்லாரும் போங்கன்னா, மிருகங்களை விட்டு போயில பலி செலுத்தணும் அப்படின்ட்டு குடும்பமாக போய் கர்த்தருடைய அவைகள் 3 நாள் பிரயாணத்துக்கு பின்பு ஆராதித்த அனுபவத்தெல்லாம் பார்க்குறோம். ஆகவே நம்ம தீர்மானம் பண்ணும் குடும்பமாக நாம் ஆராதிக்கவே. அப்போ இதை எதிர்பார்க்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, அவர் ஒரு திருத்துவ குடும்பம். அவங்கள பார்த்திங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற 3 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம்தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. பரலோகத்தில் பார்த்திங்கன்னா அவர் தான் முழு குடும்பத்திற்கு நாமக்காரராகிய இயேசு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எங்கே நம்ம வாசிக்கலான்னா எபேசருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது அங்கே 3ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். எபேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்திற்கு நாமக்காரராகிய என்கிற. ஆக அந்த முழு பரலோகத்திற்கும் பூலோகத்திற்குரிய முழு குடும்பத்திற்குரிய நாமக்காரராகிய என்று சொல்றார். நாமக்காரர் என்னப்படும் நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம் என்று சொல்வதை முழு நாமத்துக்குரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் குடும்பமாக ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். அதே சமயத்தில் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை. மனிதனை சிருஷ்டித்த போது அவனை சுய சித்தம் உள்ளவனாக தான் அன்று படைத்தார். அவனை அடிமையாகவோ அவன் தான் நினைப்பதை செய்யக்கூடிய மனிதனாக படைக்கலை. அவனே ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சுய சித்தம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் அவனை படைத்தார். இப்போ தேவனால் அவனை கட்டாயப்படுத்தி ஆராதிக்க செய்ய முடியும், சேவிக்க முடியும். அது தேவன் அதை விரும்பலை. ஆகவே மனிதன் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளை தானே எடுப்பதற்கு
தேவன் அப்படிப்பட்ட சிந்தையுடன் தான் மனிதனை படைத்தார். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த சித்தம் உண்டானால் அவனை ஆராதிக்கிறான், சேவிப்பான். அவனுடைய முடிவு தான். சில இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா அநேகர் குடும்பமாக ஆராதிக்கலைங்கிறது தான் யோசுவாங்க ரிப்போர்ட் பண்ணுறான். இன்றைக்கும் சபைகளில் நீங்கள் பார்த்திங்கன்னா குடும்பமாக ஆராதிப்பதற்கு அநேகர் நம்ம பார்க்க முடியாது. பலர் இருந்தாலும் அநேகர் பார்த்திங்கன்னா அந்த குடும்பமாக ஆராதிப்பதை நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆக யோசுவாவின் மூலமாக நம்ம தீர்மானம் பண்ணோம், இனி வருகிற காலங்களில் நம்ம குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று நம்ம தான் தீர்மானம் தவிர ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி செய்கிற தேவன் அல்ல. நாம் எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அதை அந்த அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையுடைய மனிதனைத்தான் தேவன் படைத்திருக்கிறார். நீங்கள் உபாகத்தில் கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தில் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறார் பாருங்க. 10ஆம் அதிகாரம் நான் கவனமாக கேளுங்க. உபாகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அந்த வசனத்தில் விதமாய் சொல்ல 12ஆம் வசனத்தில் இப்பொழுது இஸ்ரவேலுங்கிற நல்ல கவனிங்க. இப்பொழுது இஸ்ரவேலே நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் சேவித்துங்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உன் தேவனாய் கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரை நம்ம சேவிக்கணும். அது எப்படி சேவிக்கணும் என்பதை முழு குடும்பமாக சேவிக்கணும். அது எப்படியெல்லாம் நம்ம சேவிக்குங்கிறத ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார். இப்பொழுது இஸ்ரவேலே நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடக்கணும். அப்படி தான் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவிக்கணும். அப்போ பயப்படணும், அவருடைய எல்லா வழிகளின்படி நடக்கணும். முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ளவேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதை கை கொள்ளும் போது நமக்கு நன்மை வரும்னு சொல்கிறார். கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய விருப்பத்தை சொல்கிறார். நாம் தேவனை என்ன செய்யணுமா? குடும்பமாக நாம் சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே தெளிவாக நாம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அநேகர் இதை செய்வது இல்லை. நீங்கள் உபாகத்தில் கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தை படிக்கும்போது 30ஆம் அதிகாரம் 19, 20 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்பாக வைத்தேன். அதான் யாரையும் கட்டாயப்பட நம்ம எதை நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாரு, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததி பிழைக்கும்படி
நீ ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு ஒரு ஐடியா ஆலோசனை சொல்கிறார். ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவருடைய ஆணையிட்டும் கொடுக்கிற தேசத்தில் நீ குடியிருக்கும்படி உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று எழுத. நான் இதை வைக்கிற, ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஜீவனை விரும்பு, ஆசீர்வாதத்தை விரும்புங்கிறார். ஆனால் ஜனங்க எதை விரும்புங்கிறது அவங்களுக்கு ஒரு சுயசித்தம் இருக்கிறது. அது மரணம் இருக்குது, சாபம் இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினது வேறு விதமாக தான் விரும்பினாங்க. ஆக நம்மை கட்டாயப்படுத்துகிறதுல ஆனால் ஆலோசனை சொல்கிறார், உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசு உண்டாகும்படி, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ கர்த்தரை குடும்பமாக என்ன செய்யணும், சேவிக்க வேண்டும் என்று நமக்கு முன்பாக சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆக நாம் தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை தெரிந்து கொண்டு தேவனை நாம் சேவிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நீங்கள் உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தை வாசித்தால் அவரே உன் புகழ்ச்சி சொல்கிறார். அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே அப்படின்னு சொல்கிறார். உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்து போனார்கள், இப்பொழுதும் தேவனாய் கர்த்தர் உன்னை திருச்சையாய் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மாற்றினார் என்று சொல்கிறார். அப்போ தேவன் இப்பயே ஆசீர்வதித்த இந்த ஜனம், நீ எப்படி இருந்தால் நான் உங்களை எப்படி நான் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யலை, என்னை சேவிக்கவில்லை, குடும்பமாக சேவிக்கவில்லை. அதுதான் யோசுவா, நீங்கள் எப்படி பண்ணா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணுறேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் தீர்மானித்து அதன்படி நடந்ததுனால தான் அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம அடுத்த ஒரு பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். உபாகம் எழுதின புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிங்க. உபாகமும் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை சேவித்து என்ன செய்யணும், பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரையே நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு அநேக சத்தியங்களை கற்றுத்தருகிறவர். நாமும் தேவனுக்கு பிரியமான அந்த அனுபவத்திற்குள்ளாக யோசுவாவை போல நாம் சொல்லத்தக்க, நானும் என் குடும்பமும் அல்லது நானும் என் வீட்டாரும் நாங்கள் கர்த்தரையே கடைசி நாள் வரையும் சேவிப்போம் என்று தீர்மானத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். சங்கீதம் 2:11 பார்த்தீங்கன்னா, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். அப்போ அந்த பயம் இருக்கணுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே அந்த பயம் இல்லை. ஆலயத்துக்கு வருகிறவங்கள பார்த்தீங்கன்னா, இங்கே தேவன் இருக்கிறார், அவரை சேவிக்க வந்திருக்கிறோம் என்கிற பயமும் நடுக்கமும் இல்லை.
ஆண்டவர் சொல்லார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேங்கிறார். ஆண்டு சமூகத்தில் வந்த உடனே அவர் இருக்கிறார் என்கிற பயம் நமக்கு உண்டாகணும், நடுக்க உண்டாகணும். ஆக பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் கர்த்தரை என்ன செய்யணும், சேவிக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் மூலமாகவும் தேவனுடைய ஆவியார் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே குடும்பமாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. அதில் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 22:30 வாசிக்கும் போது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை அது ஆண்டுடைய சந்ததி எனப்படும். அப்போ எது தேவ சந்ததி, எது தேவனுடைய குடும்பம் அப்படின்னா, குடும்பமாக தேவனை சேவிக்கிற குடும்பம், சேவிக்கிற சந்ததி தான் அது ஆண்டுடைய சந்ததி, அது தேவனை சேவிக்கிற சந்ததி என்று சங்கீதங்களை அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 56ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளும்போது, அங்கே 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் 56வது அதிகாரத்தில் ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:7 வாசிக்கும்போது, கர்த்தரை சேவிக்கவும் நேசிக்கணும். 1-2 பாருங்க. கர்த்தரை சேவிக்கிறவர்கள் கர்த்தரை நேசிப்பாங்க, அல்லது கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை சேவிப்பாங்க. ஆக இங்கே சொல்றார், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரனாக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படியை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்தரை அனைவர் வேண்டாம். அப்போ மேலே மாற்ற சொல்ல, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரனாக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்துங்கிற. இப்போ எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா ஆண்டவரை சேவிக்க வேண்டும். இன்றைக்கும் தேவன் நம்ம அதை எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக குடும்பங்களிலே அதை நம்ம பார்க்க முடியல. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், சில இடத்துல பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம், சில இடத்துல மாமியார் ஒரு பக்கம், மருமகள், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அது தேவனுக்கு இஷ்டமானதா அப்படின்னா அது தேவனுக்கு இஷ்டமானது கிடையாது. தேவனுக்கு பிரியமானது என்னென்னா, அந்த யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே நம்ம சேவிக்கிறோம் என்கிற அந்த தீர்மானத்தோடு நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். குடும்பமாக ஆராதிக்கணும் விரும்புகிறார். குடும்பத்தை தான் தேவன் ஆஸ்வதிக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆஸ்வதிக்கிறார். பைபிளை வாசிக்கிறோம், ஆரோன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார். அப்படி என்று லேவியர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியரும் பெரியவரும் ஆஸ்வதிக்கிறார். குடும்பங்களை ஆஸ்வதிக்கிறார். குடும்பமாக நம்ம தேவ சமூகத்தில் வரணும், குடும்பமாக ஆராதிக்க வேண்டும். பலர் பல இடத்துல குடும்பமாக போவாங்க, ஆனால் தேவாலயத்துக்கு மாத்திரம் அப்படி வருவதை நம்ம பார்க்க முடியல. அப்படியே குடும்பமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அணியாக வந்ததை போல் வந்து ஆராதித்தால் அதன் மேன்மையே வேறு. கர்த்தர் அந்த குடும்பத்தை கைவிட மாட்டார். அந்த குடும்பத்தை தேசத்தின் நடுவிலே உயர்த்தி ஆசீர்வதித்து என் நாமத்தினால் அவருடைய கொம்பு உயிரும் என்று சொன்ன பிரகாரமாக தேவன் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து தேசத்தின் நடுவில் உயர்த்தி வைப்பார். தீர்மானம் எடுக்கணும். 110 வயது வரை வாழ்ந்தான் அப்படின்னா அது காரணமே தேவனை குடும்பமாக ஆராதிக்கிற ஒரு அனுபவம். எனக்கு நிறைய நம்ம வயதானவர்களை கூட நான் பார்க்க முடியுது. கணவன் மனைவியுமாக அவள் கடைசி காலங்கள் வரையும்
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சபையில் தேவனை சேவித்து தேவனை ஆராதித்து சாட்சியாக வாழ்ந்த அநேக குடும்பங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக நீங்களும் தீர்மானம் பண்ணோம், நானும் தீர்மானம் பண்ணோம், குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்கவே, குடும்பமாக கர்த்தரை சேவிக்கவே நாம் தீர்மானித்தால் தேவன் அதை நம்ம அப்படி ஆசைப்படணும். நான் மாத்திரம் தனிமையாக, சில இடத்துல கணவன் மாத்திரம் புருஷர்கள் வருவாங்க, மனைவி வருவதில்லை. சில இடத்துல மனைவி புருஷன் வருவதில்லை. ஆக நீங்கள் விரும்பணும், ஆண்டவரே நான் குடும்பமாக யோசுவாவை போல நான் என்ன செய்யணும், உம்மை ஆராதிக்கணும், சேவிக்கணும் என்று நம்ம வாஞ்சியோடு கேட்கும்போது உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருகிற தேவன்தான் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட எனக்கிட்ட நேரிட்ட சோதனைகளும் பாடுகளின் நடுவே நான் கர்த்தரை சேவித்தேங்கிறான். அப்போது சில நேரங்கள் நம்ம எப்போ விட்டுறோன்னா, பாடுகள் வரும்போது தேவனை சேவிப்பதில்லை, நெருக்கங்கள் வரும்போது நம்ம ஆராதிப்பது இல்லை, போராட்டங்கள் வரும்போது நம்ம விட்டுறோம், அது உபத்திரங்கள் வரும்போது தேவனை விட்டுறோம், சில வியாதிகள் வரும்போது கூட தேவனை சமூகத்தில் வருவதை நாம் விட்டுறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் அந்த நெருக்கத்தின் நடுவிலும், கண்ணீரின் நடுவிலும், போராட்டத்தின் நடுவிலும், வியாதியின் நடுவிலும், பாடுகள் நடுவிலும் தேவனை ஆராதிக்கிற சேவிக்கிற குடும்பத்தை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிற தேவன். நாம் நன்றாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம சில நேரங்களில் நமக்கு இல்லாத சூழ்நிலைகளும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு, போல் சொன்னதை போல நான் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்க தெரியும், நான் பரிமரணம் அடையவும் பட்டினியாக இருக்க எனக்கு தெரியும். அந்த சூழ்நிலை வரும்போது தேவனை சேவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதும் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே 19ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதுகிறார். 19வது வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் சொல்கிறான். அது சொல்லும்போது சொல்கிறான், வெகு மனத்தாழ்மையிலும் வெகு மனத்தாழ்மை இருக்கு, தரை மட்டும் தாழ்த்துக்கிற ஒரு அனுபவம். ஆக வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும், சாதாரண கண்ணீர் கிடையாது, ஒரு அப்போஸ்தலன் தான், தேவனுக்காக ஊழியங்களை செய்தவன் தான். அங்கே மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால், அவங்க வந்த பிரச்சனை யூதருடைய தீமையான ஆலோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேங்கிறான். இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? யோசுவாவை போல, இந்த பவுலை போல எல்லா சூழ்நிலை எனக்கு எதிராக வந்தாலும் நான் என்ன செய்கிறேன்னா கர்த்தரை நான் சேவித்தேன். அது அழகாக அந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுவார், அந்த மிகுந்த மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீர் அனுபவம், அந்த நெருக்கம், அந்த சோதனைகள், அந்த பாடுகள் வரும்போது கண்ணீரின் அப்பத்தின் வாழ்க்கை போல இருந்தாலும் அதன் நடுவிலே நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொன்னதை போல நீங்களும் நானும் கர்த்தரை கடைசி வரை குடும்பமாக சேவிக்கிறவளாக இருக்குவேன். இதற்கு ஒரு பெரிச ஜீவியம் நமக்கு தேவை, ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அநேகர் பாடுகளை கண்டால் பறந்து போய்விடுவார்கள், நம்ம ஆளை நம்ம பார்க்க முடியாது. வேதனைகளோ கண்ணீர்கள் வரும்போது ஆண்டவரை தேடுவதே ரொம்ப சொற்பமாக தான் இருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலைகளும் தேவனை சேவிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பாடத்தை, ஒரு உபதேசத்தை, சத்தியத்தை, முன்மாதிரியை
அந்த சூழ்நிலை நமக்கு தாழ்மையாக வருமானு தெரியும். ஆனால் அவன் சொன்ன வெகு அந்த சூழ்நிலை தாழ்மையும் அதிகமான நான் கண்ணீரோடும் இந்த ரோமர்கள் செய்த சதி திட்டத்தினாலே தீமை செய்தனால அந்த சோதனை நடுவிலும் நான் கர்த்தரை சேவித்தேன். தீர்மானம். சிலர் ஏன் வரலன்னா குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பக்கத்தில் பிரச்சனை, போகிற இடம் பிரச்சனை, எங்கள் வாழ்க்கை ரொம்ப வேதனையாக இருக்குது, கண்ணீர் இருக்குது, நாங்கள் எங்களால் எப்படி வந்து கர்த்தரை சேவிக்க முடியும் என்று முடங்கியிருக்கிற அநேக குடும்பத்தில் தான் பேசுகிறார். நீங்கள் குடும்பமாக சேவித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த சூழ்நிலை அந்த நேரம் வரும்போது தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்துகிற தேவன் தான் அந்த தேவன். அதுதான் அங்கே சொல்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தில் வாசிக்கும்போது 30ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் இங்கே சொல்கிறார் பாருங்க, இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள் சொல்கிறார். இங்கே ஒரு அட்வைஸ் பண்ணுறார். உங்கள் பிதாக்கள் வந்து என்ன செஞ்சால் கடினப்படுத்துகிறாங்க, கர்த்தரை கோபம் மாட்டேன்னாங்க, கீழ்ப்படியில் சேவிக்கல, கன்று குட்டிகளை தான் என்ன செஞ்சாங்க, சேவித்தார்கள், அந்நிய காரியங்களை செய்வித்தார்கள். ஆகவே உங்கள் பிதாக்களை போல நீங்கள் உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்திலும் பரிசுத்த பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து நல்லா இந்த வசனம் கவனிக்கணும். அவர் சதா காலத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாய் கர்த்தரை சேவியுங்கள், அப்பொழுது அவருடைய உக்கரமான கோபம் உங்களை விட்டு திரும்புங்கிறார். இதுலேயும் நல்ல கவனிங்க. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்து நாம் சேவிக்கும் போது நம்ம மேலே வேறு வேலை ஏதாவது தப்பு கோபம் வைத்திருந்தாலும் நாம் தேவனை சேவிக்கும் போது அந்த கோபத்தை ஆண்டவர் மாற்றிடுவார். அதான் சொல்கிறார், நீங்கள் வந்து சேவித்தால் உங்கள் மேல் இருக்கிற கோபத்தை அவர் உங்களை விட்டு திரும்பும். ஆண்டோட கோபத்திற்கு முன்பாக ஒருத்தர் நிற்க முடியுமா? அவர் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் அப்படின்னு 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்க. ஆகவே அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஆகவே அவருடைய கோபம் நம்ம தேவனை சேவிக்கிற குடும்பத்தின் மேலே அவர்கள் ஏதாவது தவறு செய்தாலும் அந்த சேவிக்கும் போது எல்லாம் அவர்கள் மனக்கசந்து அறிக்கை செய்து சேவிக்கும் போது அவங்க மேல் இருக்கிற அந்த கோபம் இருக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த கோபத்தை அவங்க விட்டு விலக்குகிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சேவிப்பது ரொம்ப அவசியமான முக்கியமான காரியம்னு அர்த்தம். அப்போ கர்த்தரையே சேவிக்கலைன்னா ஆண்டவன் மேலே கோபமாக தான் இருப்பார். மனுஷ கோபத்தை கூட நம்ம சில நேரங்களில் மனுஷனுடைய கோபத்தை நிற்க முடியல, தேவனுடைய கோபத்துக்கு எப்படி நிற்க முடியும்? ஆண்டவரை சேவிக்கிற அந்த குடும்பத்தின் மேலே தேவ கோபம் அவளை விட்டு விலகும் என்று நம்ம பார்க்கிறோம். யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இங்கே நல்ல கவனிங்க, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பார். எப்போ ஒன்றா சேவிக்கும் போது கோபம் மாறுமா,
ரெண்டாவது சொல்கிறாரு, நீ கர்த்தரையே சேவித்தால் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கெல்லாம் அப்பங்கள் நாம் சாப்பிடக்கூட அப்பங்களும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். எல்லாம் விஷத்தன்மை தான், எல்லாம் கெமிக்கல் தான். அதனால் தேவன் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்னொன்று, அப்பத்தை ஆசீர்வதித்தால் குறையில்லாமல் நம்ம நடத்துவார்னு அர்த்தம். சாரிபாத்து வீட்டில் பஞ்சகால தீருகிற வரையும் அந்த மா குறைப்படாமல் வச்சார் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அல்லது மலை பிரசங்கத்தில் 5 அப்பங்களை ஆசீர்வதித்தார் இல்லையா, 5000 பேருக்கு போச்சு மீதி எடுத்தார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நமக்கு ஆகார விஷயத்தில் குறைவில்லாமல் அது நல்ல சுகாதார வசதியோடு நம்ம வாழ்வுக்குரிய பலத்துக்கேற்ற அப்பமாக மாற்றி அதை ஆசீர்வதிக்கிறது. அடுத்தது சொல்றாரு, வியாதியை விலக்குவார். ஆண்டவரை சேவித்தால் வியாதிகளை விலக்குவார். சில பார்த்தீங்கன்னா பலவீனம் வந்தால் ஆலயத்துக்கே வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம தேவ சமூகத்தில் நாம் வர வேண்டும். வாய்க்கில் சில நேரங்களில் கூட்டம் நடத்த முடியாத பலவீனங்கள் பல தடவை எனக்கு வந்திருக்கு. எப்படியும் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்று இங்கே வந்து கொஞ்சம் நேரம் சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கிருந்து அந்த பலன் வருகிறதோ அப்போ அந்த பலன் தர்றாரு. ஆண்டவரை ஆராதிக்க சேவிக்கும் போது சுகத்தையும் கொடுக்குறாரு. அநேகர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே பலவீனப்படுகிற நேரத்தில், வியாதி வர நேரத்தில் தேவ சமூகத்தில் சேவிக்க ஆராதிக்கும் போது அது விசுவாசத்தோடு ஆராதிக்கணும். முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு அவருடைய கற்பனைகளின்படி சரியாக நாம் ஆராதித்தால், அவருக்கு பயந்து நடங்கி ஆராதிக்க சேவித்தால் அந்த நிமிஷமே அந்த வியாதிகளை குணமாக்கி சுகத்தை தேவன் கட்டளையிடுகிற தேவன் நம்முடைய தேவன். அதான் கோபம் மாறும், அப்பத்தை ஆஸ்வதிப்பார், வியாதியை நம்மை விட்டு விலக்குவார். அன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை, அவர்தான் நமக்கு பரிகார். ஆராதிக்கும் போது வியாதி இருக்கிற இடம் தெரியாமல் நம்மை விட்டு விலகி போகுமா. அதான் அப்பத்தையும் தண்ணீரையும் சேவித்தால் கர்த்தர் அதை ஆஸ்வதிக்கிறார் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. கொலேசருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கொலேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலேங்கிறார். சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால பெறுவீர்கள் என்று அறிந்துங்கிறார். கர்த்தரை சேவித்தால் பலன் இருக்குமா, சுதந்திரமாகிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். எங்கேயும் நம்ம பூமியில் நமக்கு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்திலும் நமக்கு நிரந்தரமான சுதந்திரத்தையும் நிரந்தரமான பலனை தருகிறது. எப்பொழுது நாம் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கும் போது சொல்ல ஒன்று கோபம் மாறும், அப்பத்தை ஆஸ்வதிப்பான். தாவீது சொன்னாலே, நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர்ந்த வயதுள்ளவனானே, நீதிமானுடைய சந்திதி அப்பத்துக்கு 2 சுத்தி திரியிலங்கிறார். ஆக நாம் உண்மையாக கர்த்தரை சேவித்தால் அது கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். வியாதி உன்னை விட்டு விழுக்கவேங்கிறார். இங்கே சொல்லும்போது அந்த வசனத்தில் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலேங்கிறார். சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால பெறுவீர்கள் என்று சொல்கிறார். பூமிக்குரிய காரியமானாலும் பரலோகராஜ்யம் காரணமானாலும் தாவீது சொல்லவும் இல்லையா, கர்த்தரின் சுதந்திரம். ஆகவே நித்திய சுதந்திரம், நிரந்தரமான சுதந்திரம். இந்த பூமியிலும் நமக்கு உழைப்புக்கு ஏற்ற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனையும் தேவன் தருவார்.
அதே பரலோக ராஜ்யத்திலும் அந்த பலனையும் சுதந்திரத்தையும் இந்த பூமியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை போல சுதந்திர விதத்தை போல பரலோக ராஜ்யத்திலும் தேவன் தந்து நம்மை நடத்துவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் யோசுவாவை போல குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்க சேவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படத்தில் விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தை நாம் திருவிக்கொள்வோம். வெளிப்படத்தில் விசேஷம் 7ஆம் அதிகாரம், அதில் நம்ம 15ஆம் வசனம், 16வது வசனம், 17வது வசனத்தை நான் வாசிக்க நம்ம கேட்போம். நல்ல கவனிங்க. ஆனபடி நிறுத்தி வாசிக்கணும். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும், நல்ல கவனிங்க, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். இங்கே நீங்கள் குடும்பமாக பயத்தோடு நடக்கத்தோடு முழு பலத்தோடு கற்பனையின்படி தேவன் விரும்புகிற அந்த சேவிக்கிற அனுபவம் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் இந்த அனுபவம் உண்டாகும். அதான் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பா. அப்போ சேவிக்கிற குடும்பத்திற்குள்ளாக சேவிக்கிற ஜனத்திற்குள்ளாக வாசமாக இருக்கிறது சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனம், பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவர்கள் மேலே படுவதில்லைங்கிறார். இங்கே எல்லாம் இருக்குங்க. பசி இருக்குது, பட்டினி இருக்குது, வெயில் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் அதன் நடுவிலே நாம் சேவிக்கணும். அப்போ அந்த பட்டினி, சேதம், வேதனை, கண்ணீர் இல்லாத இடத்துல கொண்டு போய் அங்கேயும் கத்த இரவும் பகலும் அவருக்கு முன்பாக சேவிக்கிற கூட்டமாக தேவன் நம்மை மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். வெளிப்படத்தில் விசேஷத்தில் கூட 22ஆம் அதிகாரம் அங்கே 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது கடைசி அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளிலே பரலோகத்தில் ஊழியக்காரர்களும் தேவ பிள்ளைகளும் பரலோகத்தில் இரவும் பகலும் சதா நாட்களிலும் சேவிக்கவே அவருடைய சமூகத்தில் அவர்கள் தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகள் இருக்குன்னா அதுதான் யோசுவா தீர்மானம் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணால் இப்போ நீங்கள் ஆராதிக்க விரும்புகிறேன், ஆனாலும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செய்வோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின்படி தேவன் நம்ம என்ன செய்வார்? குடும்பமாக ஆராதிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். இப்போ ஏன் ஜனங்களால் முந்தின ஒரு காலங்களில் குடும்பமாக வந்தவர்கள் எனக்கு வரல, அன்றைக்கி பயத்தோடு நடக்கத்தோடு சேவித்தவர்களும் இன்றைக்கு அநேகர் நம்ம பார்க்க முடியல. அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். உபாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 20ஆம் அதிகாரம், அதில் 47வது வசனத்தையும் 48வது வசனத்தையும் வாசிக்கும்போது உபாகமத்தில் 20ஆம் அதிகாரம் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனமாக நீங்கள் கேளுங்க. 47வது வசனமும் 48வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் விதமாக அங்கே சொல்வதை அதாவது நீங்கள் நல்ல தேசத்தின் நடுவில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது
நீங்கள் எல்லாவித நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்போது அதற்கு பின்பு நீங்கள் தேவனை சேவிக்காமல் நீங்கள் போவீர்கள் என்று அந்த பகுதியில் வாசிங்க. சகல குறைப்பட்டு பட்டினியோடும், அது முந்தின வசனம். அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, சகலம் பரிபூர்ணமாக, நமக்கு ஒரு குறை கிடையாது. சில கேட்டிங்கன்னா, ஏன் நீங்கள் கூட்டத்துக்கு வரல, ஆண்டத்தில் எங்களுக்கு ஒரு தேவையில்லை, எல்லாம் நிறைவாக இருக்குன்னு. ஆக அங்கே சொல்கிறத சகலமும் பரிபூர்ணம், இல்லை என்பதற்கு ஒன்றும் இல்லை. அது இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை என்பது இல்லை. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது நீ எப்படி இருக்கிற? மகிழ்ச்சியோடும் களிப்போடும். அப்போ எப்படி இருக்கிறாங்க? பரிபூர்ணம் இருந்தானே மகிழ்ச்சி தானே வந்துடும். களிப்பு, மகிழ்ச்சியோடும் களிப்போடும். நீ சேவியாமல் போனதினால இப்போ என்ன சொல்ல, ஏன் குறைப்பட்டு போச்சுங்கிறார். இப்போ நல்ல கவனிங்க, சிலர் வாழ்க்கையில் ஒரு நாள் இருந்தது, இன்னைக்கு இல்லை. நிறைவு இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, சமாதானம் இருந்தது, சவிக்கம் இருந்தது, பரிபூர்ணம் இருந்தது, பொருளாதார விஷயத்தில் எந்த வீழ்ச்சி இல்லாமல் இருந்தது, அநேகருக்கு உதவக்கூடிய கரங்கள் உடையவர்களாக ஒரு நாள் இருந்தாங்க. நல்ல மகிழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் களி கூறுகிற அனுபவம் இருந்த போது அவங்க என்ன செய்யலைன்னா, அது வரும்போது கர்த்தரை சேவிக்க மறந்துட்டாங்க. அந்த ஆசீர்வாதத்தை தந்த தேவனை, அந்த பரிபூர்ண தந்த தேவனை, வாழ்க்கையில் மகிழ்ச்சி தந்த தேவனை, கடிக்கூறு செய்த தேவனை அவர்கள் என்னதான் பண்ணிட்டாங்கன்னா மறந்து போனாங்க. இப்போ என்ன சொல்கிறார்? எல்லாமே குறைப்பட்டு குறைப்படும் போது நீ பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் நீ கர்த்தருக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பான்றார். நீ நல்லா இருந்த என்ன நீ தேடலை, எல்லாம் நான் தான் தந்தேன், குறைவில்லாமல் வாழ்ந்திருக்கிறாய். ஆனால் அந்த சமயத்தில் நீ அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்த. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ உனக்கு எதிராக சத்துருக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன். நீ குறை உள்ளவனாய் நீ மாறுவ, பசியாக இருப்ப, பட்டினியாக இருப்ப, நிர்வாணமாக இருப்ப. அப்படின்னா எல்லாமே நீ இழந்த சூழ்நிலை இருப்ப, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு காலத்தில் தேவனை ஆராதிக்கும் போது அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாங்க, பணத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் நீ சிலரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்த சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, அந்த நிறைவு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே தேவனை சேவிப்பதில், தேவ சமூகத்தில் வருவதை மறந்து விடுகிறார்கள். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சிலர் சொல்லுவாங்க, நான் 10 வீடு இருந்தது, இத்தனை ஏக்கரை சொத்து இருந்தது. இப்போ அது இல்லைன்னா, அது இருக்கும்போது தேவனை சேவிக்கலை. சில என்ன சொல்லியிருக்காங்க, பொருளாதாரக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கும், உடுத்த வஸ்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வாரத்துக்கு பல நாட்கள் பட்டினி தான், பசி, நிர்வாணம் என்றால் ஒன்றுமே இல்லாததுக்கு தான் சொல்கிறாரு, சத்துருக்கு முன்பாக சொல்கிறார். ஆக இவைகள் எதனால் வருகிறது? அதை வாசிப்போம். அவர்கள் சொல்றார் பாருங்க, அந்த சத்துரு உன்னை அழித்து தீரு மட்டும் இரும்பு உன் முகத்தடியும் கழுத்தின் மேலே போடுவார்கள்ன்றார். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் சிந்திக்கிறது நிறைய பேர், நம்ம எவ்வளவோ நிறைவு தந்தாலும் அந்த சூழ்நிலையில் நம்ம தாழ்த்தி யோசுவாவை போல நானும் என் குடும்பமாக வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி
இது கேட்கிற தேவ பிள்ளையை, நீ ஒரு காலத்தில் குடும்பமாக வந்து ஆராதித்தாய். குடும்பமாக நீ ஒன்றும் இல்லாமல் தான் சபைக்கு வந்த. ஆனால் இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தந்திருக்கிறார். ஆனால் நீ தேவனை தேடலை, தேவனை சேவிக்கலை, தேவனை நன்றி சொல்ல. அதுதான் உன் வாழ்க்கையில் ஒன்று எல்லாமே ஒவ்வொன்றாக போய் இப்போ வெறுமையாக இருக்கிறாய், குறைப்பட்டு இருக்கிறாய். உடுத்த கூட வஸ்திரம் இல்லாமல், அன்றாட ஆகாரம் இல்லாமல், சாப்பிட பட்டினும் பசியுமாக இருக்கிற உன்னை மீண்டும் கத்தறிந்த அனுபவத்திற்குள்ளாக அழைக்கிற. அது தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும். யோசுவா சொல்லிட்டாரு, நீங்கள் யாரை செய்விப்பீர்கள்? ஆனால் நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நானும் என் வீட்டாரம் என்றால் கத்தரையே நான் செய்விப்போம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஒரு காலத்தில் குடும்பமாக வந்தீங்க, ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க. நிலத்தை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், நல்ல வேலைகளை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், வாகனம் கொடுத்தார். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, ஒவ்வொன்றா போயிட்டு கடைசி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், தீர்மானம் பண்ணுங்க. இனி நான் குடும்பமாக நான் போகக்கூடிய சபையில் நானும் வீட்டாரும் கர்த்தரையே செய்விப்போம் என்று தீர்மானம் எடுப்போம். அப்படியே கண்களை மூடினவளாக நீ பா நல்ல ஆண்டவரே, இந்த கேட்கிற அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு வாய்களும் ஒரு காலத்தில் அவள் குடும்பமாக வந்து ஆராது பயத்தோடு நடுக்கத்தோடு சேவித்தவளும் தான் இன்னைக்கு அந்த அனுபவத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் மீண்டும் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். மீண்டும் அவளை ஆராதித்து தேவ சமூகத்தில் வந்து சேவிக்கும் போது அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து பழுதானவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருப்பதை போல ஸ்தாபிக்கிற தேவன். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை மீண்டும் தேவ சமூகத்தில் அது குடும்பமாக வந்து சேவிக்கும் போது தேவன் அவள் மேல் வைத்திருக்கிற கோபத்தை மாற்றி அப்பத்தை ஆசீர்வதித்து, ஆண்டவரே தண்ணீரையும் ஆசீர்வதித்து, வியாதியை விலக்கி அவளுக்கு ஏற்ற சுதந்திரத்துக்கு விதமான பூமியில பலனையும் தேவன் தந்து நடத்துகிற தேவன். அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதம் இறங்கணும், அந்த கோபம் விளங்கணும், அந்த கோபம் எல்லாம் விலகி போகணும். அவளை இன்றையிலிருந்து குடும்பமாக ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் மேலே விசேஷத்தை மகிமை இறங்குவதாக. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக பல வருடங்களாக இந்த முதிர்ந்த வயதுள்ள 110 வயதுள்ள யோசுவாவை குறித்து இன்றைக்கு குடும்பமாக ஆராதிக்கிற யோசுவாவை தியானித்து அதன் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அநேகருக்கு அது ஒரு அதன் மூலமாக மீண்டும் அந்த ஆராதனைக்குள்ளாக அந்த குடும்பமாக வருவதற்கும் பலரோடு நீர் பேசியிருப்பதற்காக ஜெபிக்கும். வருகிற காலங்களிலே அவள் குடும்பமாக வந்து சேவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதை சேவிக்கக்கூடாது உண்டாக்குற தடைகளை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் என்றென் நம்மோட இருப்பதாக, ஆமென்.